Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த இறால் பிரியாணியை நம்ம இன்னைக்கு ஆம்பூர் பிரியாணி ஸ்டைல்ல செய்ய போறோம். இப்போ நம்ம ஆம்பூர் ஸ்டைல்ல இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆம்பூர் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது செஞ்சிடலாம். ஒரு பவுல்ல நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 6 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்காக, காஷ்மீரி மிளகாய் கலருக்காக. நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா காஞ்ச மிளகாயோட அளவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டத்தையும் கொஞ்சம் வெதுப்பாக இருக்க தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் 100 ml எண்ணெய், 75 ml நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் இந்த சைஸில் பட்டை 3, கிராம்பு 10, ஏலக்காய் 10 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதில் நான் 6 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நான் 6 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போது சேர்த்துருக்க வெங்காயம் அப்புறம் இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு அதுலேருந்து தோல் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் முஸ்லீம் ஸ்டைல் இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சோன்னா தக்காளி ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாயோட பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாயோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நான் அரைக்கட்டு மல்லி இலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே அரைக்கட்டு புதினாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களுமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கவே இல்லை. நம்ம சேர்த்துருந்த காஞ்ச மிளகாயோட பேஸ்ட்லேருந்து இந்த அளவுக்கு கலர் ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு. இப்போ நான் இது கூட 150 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு எலுமிச்சப்பழத்தோட ஜூஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் இது கூட 1.25 கிலோ அளவுக்கு இறால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த இறால் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் ஆகட்டும். இப்போது இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து 1க்கு 1.5 ரேஷியோவில் சேர்த்துக்கணும். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சோன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் எதுக்குமே உப்பு சேர்க்கலை. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து கரெக்டான அளவில் இப்போது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் உப்பு சேர்த்துக்க முடியாது. ஸோ பார்த்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போது எப்போவுமே தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்த்துக்கணும். நீங்கள் லைட்டாக சூடு வரும்போதே அரிசி சேர்த்துட்டிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். நமக்கு பிரியாணி வந்து நல்லா நீளமாக வராது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அரிசி சேர்த்த உடனேயுமே ரொம்ப அதிகமாகலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஜென்டலாக கலந்து விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுருக்கோம். அது வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும். அதுக்காக தான். இப்போது அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு ஒரே லெவலில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு இதை மூடிடலாம். இது மேலே பாத்திரத்தோட மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க. உள்ளேருந்து சூடான ஆவி எதுவுமே வெளியில் போகக்கூடாது. அந்த அளவுக்கு டைட்டாக இருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பழைய தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போது ஸ்டவ்வை குறைச்சி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. பிரியாணி வந்து அதே தம்லேயே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய பிரியாணி வீடியோஸ் போட்டிருக்கேன். சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான்ஸ், வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல கமன்னு வாசனையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.